வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான சேலம் ஸ்பெஷல் தக்காளி குருமா இல்லைனா தக்காளி சாம்பார்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, இடியாப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் மசால் வறுத்து அரைக்கணுங்க. அதுக்கு நான் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 1/4 மூடி தேங்காவை சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன், 2 லவங்கம், 2 துண்டு பட்டை, 2 பச்சை மிளகா. இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானுன்னே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஃபுல் டீஸ்பூன் கசகசா, 2 துண்டு பட்டை, 2 லவங்கம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டிருக்கிறேங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக ஒன்று வறுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சு அந்த தேங்காய் பீசஸும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வைக்கிறப்போ அந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சேலம் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூடவே 3 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக இருக்கிறத கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணுங்க, அப்போ தான் அந்த டெக்ஸ்சரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். இதில் 2 துண்டு பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா விழுது அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1 நிமிஷம் பக்கம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் மேலே தெளிஞ்சு வர்றப்போ கொஞ்சமாக புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சேலம் ஸ்பெஷல் தக்காளி சாம்பார் இல்லைனா தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சூடான இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பாரோட டெக்ஸ்சரே ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.